வீடு பிடிச்சிருக்கா? குரு, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம வேற வீடு பார்க்கலாமா? ஏய், உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ஆனா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, புரியுதா? அப்படியே நான் பார்த்துக்க முடியலனாலும் நீ பார்த்துக்க மாட்டியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு குட்டி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நமக்குன்னு ஒரு வீடு, உனக்கு பிடிச்ச மாதிரி தனியா கிச்சன், நம்ம படுத்து தூங்குறதுக்கு ஒரே பெட்டு, நீ ஆசையா செடியை வளர்க்கறதுக்கு பால்கனி, ஸ்டார்ஸ் பார்க்கறதுக்கு மொட்டை மாடி, அப்புறம் எப்பவுமே உன் கூடவே நான் இருப்பேன். வேற என்ன வேணும்? அப்புறம் வீட்டுக்கு போனோமா, எல்லாரையும் பார்த்தோமா, அந்த மாதிரி இருக்கணும், புரியுதா? சரி, வந்துருவல. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு வீட்டுல சந்தேகப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் போறேன். பட் சீக்கிரமா வந்துடுவேன். போறதான் போற, உன் ஞாபகம் என் கூடவே இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போலாம்ல? என்னடா இன்னும் எதுவும் கேட்கலையேன்னு பார்த்தேன். குட்டி, அவ்வளவுதானா? போதும் போதும் குட்டி. மாமா, நீ சீக்கிரமா ஒரு வேலைக்கு போகணும். இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ சீக்கிரமா ஒரு வேலையில சேர்ந்துடணும், புரியுதா? நான் வீடு பாக்குறதுக்காக போட்டுக்கிட்டு வந்த இந்த தாலிய எல்லாரும் முன்னாடி நீ என் கழுத்துல கட்டணும். அதுதான் என்னோட ஆசை.